ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் மகாபாரதம் அதில் சபா பர்வம் பார்த்துட்ருக்கோம். அத்தியாயம் 5. நாட்டுக்கு ஆபத்து வருவதை காட்டக்கூடிய அபசகுனங்கள், சிசுபால வதம், ராஜசூய யாகத்தின் நிறைவு, துரியோதனனின் பொறாமை, சகுனியின் நல்லுபதேசம், சூதாட்ட யோசனை, இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இதில் சகுனிகிட்ட பாண்டவர்களுடைய செல்வ செழிப்பை பார்த்து பாண்டவர்களுடைய திருமாளிகைக்கு போயிட்டு வந்த துரியோதனன் மிகவும் பொறாமையோட, மாமா, நமக்கு வேண்டியவர்களுக்கோ மற்றுமுள்ள சிறந்த மனிதர்களுக்கோ தீங்கும் இல்லாமல் பாண்டவர்களை நாம் ஜெயிக்கக்கூடிய உபாயம் இருந்தால் அதை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போ சூதாட்டத்தை பற்றி சகுனி சொல்கிறாரு. துரியோதனன் விரும்பியதை செய்யக்கூடிய சகுனி திருதராஷ்டிர மன்னனை அணுகிறாரு. உங்களுடைய மகன் துரியோதனன் உடல் வெளுத்து இளைத்து பெரும் துயரமடைந்தவனாக மாறிவிட்டான். தாங்க முடியாத மனத்துயரம் பகைவரால் அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதை பற்றி நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது முறையில்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா திருதராஷ்டிரன்கிட்ட துரியோதனன் தர்மபுத்திரனை சூதாட கூப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய தந்தையார்கிட்ட நீங்கள் தான் சொல்லி இந்த சூதாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சகுனிக்கிட்ட துரியோதனன் கேட்டுக்கிட்டதுனால சகுனி பக்குவமாக திருதராஷ்டிர மன்னன்கிட்ட இதை சொல்கிறாரு. இப்படி சகுனி சொன்னதை கேட்ட திருதராஷ்டிரன் துரியோதனனை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன காரணத்தினால உனக்கு துயரம் வந்திருக்குது? உன்கிட்ட பெரும் ஐஸ்வர்யம் இருக்குது. உன்னுடைய சகோதரர்கள் உனக்கு விருப்பமில்லாத காரியத்தில் ஈடுபடுவதில்லை. உயர்ந்த ஆடைகளை உடுக்கிற, மிக ருசியான உணவை நீ உண்கிறாய். பெரும் மாளிகைகளும் மனதிற்கு இனிய பெண்களும் சுகந்த மனம் வீசும் தோட்டங்களும் தேவர்களுக்கு கிடைத்திருப்பது போல உனக்கு கிடைத்திருக்குது. வேதத்தையும் அஸ்திர வித்தையையும் பற்பல சாஸ்திரங்களையும் இலக்கணங்களையும் கிருபாச்சாரியாரிடம் முறையாக நீ படிச்சிருக்க. துரோணரிடத்தில் அஸ்திர வித்தை படித்து அதுலேயும் நீ ரொம்ப சிறப்பாக இருக்க. மக்களால் துதிக்கப்படுற. இப்படிப்பட்ட பல மேன்மைகளை கொண்ட நீ துயரப்படலாமா? உன்னுடைய வருத்தத்திற்கு என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு துரியோதனன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.